காந்தி மேல உங்களுக்கு என்ன அப்படி என்ன அன்பு? என்ன நடந்துச்சு? மகாத்மா காந்தி கொலைக்கு முன்னால மகாத்மா காந்தியுடைய அந்த உதவியாளர் நையார் பேசணுமா? நான் சொல்றேன், பேசினாதான் முடியும். ஏன்னா மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட தினம் இன்னைக்கு, கொல்லப்பட்ட தினம். அதனால பேசலைன்னா நான் ஒரு கட்சியில பொறுப்பா இருக்க முடியாது. நையாருங்கிறவர் சொல்றாரு, RSS காரங்க இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும், வெள்ளிக்கிழமை எல்லாரும் கிரேடியாவுக்கு பக்கத்தில் உட்காருங்கன்னு சொன்னாரு. என்ன செய்தி வந்துச்சு? மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார். சரி, அது மட்டுமல்ல, இனிப்பு வழங்கினாங்க இன்னைக்கு மகாத்மா. இதெல்லாம் RSS விரும்பக்கூடிய சனாதனம் சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லாதீங்க. ஜின்னாவை வைத்து நாட்டை பிளந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ஆக்கி பங்களாதேஷும் பாகிஸ்தான் ஆக்கியது யார்? நாங்களா பண்ணோம்? காங்கிரஸ் தானே பண்ணுச்சு. நீங்க எப்படி பேசலாமா பொய்யான தகவலை கொடுத்து? கொஞ்சம் இதெல்லாம் சொன்னா நீங்க குறுக்க பேசாதீங்க. பேசுங்க சார், அப்புறமேட்டு அவரை நோட் பண்ண சொல்லுங்க. எனக்கு எங்க டைம் அவர் எடுத்ததெல்லாம் நான் கணக்குல கொண்டு வர மாட்டேன். அதனால அவர் கணக்குல நீங்க அடுத்த தடவை பேச விடாம பண்ணீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும். இடையில அவர் பேசினாருன்னா அடுத்த தடவை பேச விடக்கூடாது. நீங்க அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இல்ல சார், 1940 சார் அந்த பழைய கதையை பேச நான் பழைய கதைக்கு நான் வரல சார். இடையே பேசுனதுக்கு நான் பதில் சொல்லலாம். கேட்கறவங்க என்ன நினைப்பாங்க? சரி, ஜின்னா பாகிஸ்தானை கேட்கறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால RSS பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிச்சா இல்லையா? தீர்மானம் போடுச்சா இல்லையா? ரைட், இப்ப அது இருக்கட்டும். இப்ப இப்படி ஒரு மோசமான ஒரு கவர்னர் வருவார்னு அரசியலமைப்பு சட்டத்துக்கு தெரியல. இருந்தாலும் ஒன்னு எழுதிட்டாங்க. தேசபக்தி நிறைந்த தமிழகத்தினுடைய நிலைமைகளை அறிந்தவர் மோசமான அவர் பேசிட்டு சார்.